சிம்பு அண்ட் ஹன்சிகாவுடைய காதல் முறிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்திலேயே ஹன்சிகாவுடைய அம்மாக்கு இவங்களுடைய காதல் பிடிக்காமலே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது அதிகமாகி 2 பேருக்கும் நடுவுல பிரேக்கப்பே வந்துருச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்த மோனா மோத்வானி, அதாவது ஹன்சிகாவுடைய அம்மா நெறைய ஹீரோஸ் கிட்ட, அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் கிட்டலாம் சொல்லி சில படங்கள் வாய்ப்புகள்லாம் கேட்டிருக்காங்க. இதனால ஹன்சிகாக்கு நெறைய படங்கள் புக் ஆயிருக்கு. அதுவும் சில முக்கியமான ஹீரோஸ் கூட. இத தொடர்ந்து ஹன்சிகா நெறைய படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹன்சிகா காதல் முறிவுக்கு அப்புறம் சோகமா காணப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா, முன்னாடி இருக்கிறத விட இப்பதான் ரொம்ப சந்தோஷமாவும், கலகலப்பாவும் இருக்காங்களாம். முன்னாடிலாம் ஸ்பாட்ல எப்பயும் சீரியஸாவே இருப்பாங்களாம். ஆனா இப்போ வழிய வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமாவும், கலகலனும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கு காரணம் நெறைய படம் புக் ஆனது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இவங்க 2 பேருடைய காதல் பிரிவுல யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, சிம்புவுடைய குடும்பத்தினர் தான். ஆனா இத பத்தி எந்த ஒரு கருத்து சொல்லவும் அவங்க ரெடியா இல்ல. ஆனா சிம்புவுடைய தம்பியான குறளரசன் முதலா இதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அண்ணனுடைய காதல் ரொம்ப உண்மையானது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா இந்த மாதிரி நடந்துருச்சு. அண்ணன் எவ்ளோ ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு என்னால உணர்ந்துக்க முடியுது. 2 பேரும் ஒண்ணா இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு குறளரசன். ஹன்சிகாவ டிஆர் குடும்பத்துக்கே ரொம்ப பிடிச்சிருந்துதாம். 2 பேருக்குமே சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறதால தான் சிம்புவுடைய தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இப்படி ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையாம்.